பீகார் மாநிலத்தில் ஒரே நாளில் அரசியல் காட்சிகள் அதிரடியாக மாறி வருகின்றன. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குகிறார் செய்தியாளர் ராஜு. மேலும் மக்களவை தேர்தல் தொடர்பாக சென்னையில் நடைபெறும் திமுகவின் ஆலோசனை கூட்டம் பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டிருக்கலாம். முதலில் ராஜுவிடம் பேசலாம். ராஜு, தற்போதைய நிலை என்ன? மணிமாறன், அதாவது தொடர்ந்து சில நாட்களாகவே இந்த பீகார் அரசியலில் மிக ஒரு சஸ்பென்ஸ் நீடித்து வந்திருந்த நிலையில் இன்று அதற்கு முடிவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக மகாபந்த் மற்றும் இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார், பீகார் மாநில முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் தற்போது வெளியேறி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவுடன் அவர் தற்போது கூட்டணியில் வைத்திருக்கின்றார். இதற்கான பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதங்களும் தற்போது மாநில ஆளுநரிடம் நிதிஷ்குமார் வழங்கியிருப்பதை நாம் சற்று நேரம் முன்பாக பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பீகாருடைய புதிய முதல்வராக நிதிஷ்குமார் மீண்டும் இன்று மாலை 5 மணிக்கு பதவியேற்கிறார். 5 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இந்த விழாவில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பங்கேற்க இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றது. மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாஜகவுக்கு 2 துணை முதல்வர்கள், பாஜக கட்சியை சேர்ந்த 2 துணை முதல்வர்களும் அதே போல சபாநாயகர் என்ற அந்த பதவியும் கொடுக்கப்படும் என்று முதல்கட்ட அந்த தகவலானது வெளியாகியிருந்தது. அதன்படி பாஜகவுடைய இந்த பாஜக கட்சியை சேர்ந்த ராம்சாட் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகிய இருவருக்கும் துணை முதல்வர்கள் பதவி வழங்கப்பட இருக்கின்றது. இவர்களுடன் சேர்த்து 9 அமைச்சர்கள் இன்றைய தினம் பதவி ஏற்பார்கள். நிதிஷ்குமார் முதல்வர் பதவியேற்ற பின் ஒருவராக தற்போது இவர்கள் அனைவருமே பதவி ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜகவை பொறுத்தவரை பீகாரில் அவர்களுடைய பலத்தை கூட்டும் விதமாக இந்த ஒரு நிகழ்வானது பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பாஜகவில் இருந்துதான் அவர் நிதிஷ்குமார் வெளியேறியிருந்தார். அதைத் தொடர்ந்து மகாபந்த் என்ற மிகப்பெரிய ஒரு கூட்டணியானது அம்மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து பல சர்ச்சைகளுக்கு உள்ளான நிதிஷ்குமாரோடைய அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியேறியிருப்பது காரணமாக தற்போது மீண்டும் பாஜகவுக்கு அங்கு வாய்ப்பு அதிகமாகி இருக்கின்றது. வரக்கூடிய மக்களவை தேர்தலை பொறுத்தவரை இது மிகப்பெரிய ஒரு பலமாக பாஜகவிற்கு பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதகமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நிதிஷ்குமாரோடைய ஆதரவு இருந்த நிலையில் அங்கு மகாபந்த் அந்த கூட்டணியானது ஆட்சியில் இருந்திருந்தது. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக நிதிஷ்குமாரோடைய அந்த கட்சி வெளியேறியிருப்பதன் காரணமாகவும் தற்போது தொடர்ந்து அங்கு அரசியல் ரீதியான அந்த பரபரப்பு குறையாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது போன்ற நிதிஷ்குமாரனுடைய இந்த வெளியேற்றது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த ஒரு நிதிஷ்குமாரோடைய வெளியேற்றம் எதிர்க்கட்சிகளில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து, பாஜக கூட்டணியை எதிர்த்து இந்திய எதிர்க்கட்சி கூட்டணிகள் ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் நமக்கு தெரியும், ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிட போவதாக கூறியிருந்தார். அதே போல ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் தனித்து அனைத்து இடங்களிலும் தாங்கள் போட்டியிட போவதாக நேரடியாக பாஜக ஆம் ஆத்மியினுடைய உறுப்பினர்களை நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். இதுபோன்று இந்திய கூட்டணிக்குள்ளே பல வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிலையில பாஜக தொடர்ந்து விமர்சனம் முன்வைத்து வந்திருந்தார்கள். இது போன்ற ஒரு நிலையில தான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்த ஜேடியு கட்சி தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியேறியிருக்கிறது. இது கட்டாயம் வரக்கூடிய தேர்தல்களில் எதிரொலிக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றார்கள். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜு.